வணக்கம் நண்பர்களே. ரிட்டையர்டான விட்டு வீட்டில் ஹாயாக இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு பிறகு தான் தெரியுது அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு. இப்போது வேலை பார்க்கும்போது கேபினுக்குள்ளே திட்டுவாங்கன்னு வச்சுக்கோ, வெளியில் ரொம்ப திட்டிக்கிட்டே வருவோம், ஏன்னா ஒன்றுமே நடக்காத மாதிரி. ஆனால் வீட்டில் திட்டு வாங்கின பிறகு நம்ம சிரித்தாலும் தப்பு, இருந்தாலும் தப்பு. அதுக்கு ஒரு புதுவிதமான ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, காலம்பரை எந்திரிச்ச உடனே போய் தேங்காய் வாங்கிட்டு வாங்கம்மா. சரின்னு போய் தேங்காய் வாங்கிட்டு வருவோம். அதுக்கு பிறகு வெண்டைக்காய் வாங்கிட்டு வாங்கப்பா. என்னடி எத்தனை தடவை கடைக்கு போகணும் அப்படின்னா, இத்தனை தடவை நீங்கள் கடைக்கு போகிறதுனால தான் உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் இருக்குதுப்பா. சரின்னு வெண்டைக்காய் வாங்க போனால் அங்கே போய் வெண்டைக்காயை ஒடிச்சு வாங்கினா அவன் திட்டுறான் கடைக்காரன். இல்லை வீட்டில் வந்த பிறகு பார்த்தா முதுகா வாங்கிட்டு வந்திருக்கேங்கன்னு, நல்லா சரியாக வாங்கிட்டு வரலன்னு வீட்டில் திட்டுறாங்க. என்னையா வாழ்க்கை! இப்போ தான் தெரியுது வீட்டில் சமாளிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. ரிட்டையர்ட் ஆனால் என்ன கஷ்டம் பாருங்கள். இப்போது நான் வெளியில் போகிறேன், 3 விசில் குக்கரில் 3 விசில் வந்தோன்னு ஆஃப் பண்ணுங்கன்னா, சரி 3 விசில் வந்தோன்னு ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்நேரம் பாட்டு எலெக்ஷன் கேன்வாஸுக்கு வந்துட்டானுங்க. அவங்கள்ட்ட வீணு அடிச்சுக்கிட்டு விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னா, அதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது குக்கரில் நான் விசில் அடித்து முடிச்சிருக்கும் போலன்னு ஆஃப் பண்ணிட்டேன். கன்ஃபியூஷனில் எந்த விசில் அடித்ததுன்னு தெரியாமல். சரின்னு 1/2 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தா அப்படியே இருக்குது. வாங்கினேன்னு திட்டு. என்ன செய்ய, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மேக்கப் ஆகிட்டு வருது. ரிட்டையர்டாகி எப்படி லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு, டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு மேனேஜ் பண்ணணும். என்ன மீதி லைஃப் ஜேர்னி ஹாப்பியாக போகணுமில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிடுவோம். அது ஒரு கோர்ஸ், அது ஒரு லைஃபு. ரிட்டையர்ட் ஆனட்டு ஒரு லைஃப்பை ஹாப்பியாக எப்படி கொண்டு போகிறதுங்கிற நம்ம கற்றுக்கிடுவோம். குட்.